அம்மாடி அள்ளி, இதில் தான் என் நகை இருக்கு. எங்கள் அம்மா எனக்கு அந்த காலத்திலேயே 13 பவுன் போட்டாவே. ஆனால் இப்போ என்கிட்ட மிச்சம் 8 பவுன் தாம்மா இருக்கு. ஏன் அத்தை? எனக்குன்னு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வச்சாவளே. 1.5 வருஷமா அவன் என் நகையை வச்சு தாம்மா வாழ்ந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் இப்படி இருந்தால் சரி வராதுன்னு நான் அவரை விட்டு விலகிட்டேம்மா. என்னையும் மன்னிச்சிருமா. ஏன் அத்தை? எல்லாரும் பையனுக்கு அடுத்தது மருமகளை தான் மகளா பார்ப்பாங்க. ஆனால் நான் உன்னை அப்படி பார்க்கல. ஏன் அத்தை? நீங்கள் என்னை ஒரு மக மாதிரி தானே பார்த்துக்கிட்டீங்க? இல்லைம்மா, உன்னை நான் மக மாதிரி நினச்சேன்னா இந்த நகையெல்லாம் நான் உனக்கு கொடுத்துருக்கணும் தானே. ஐயோ அத்தை, எனக்கு இந்த நகை மேலெல்லாம் ஆசை இல்லைத்த. எனக்கு விவரம் தெரியும் போது எங்கள் அம்மா என் கூட இல்லை. நான் உங்களை தான் என் அம்மாவாக நினச்சிருக்கேன். எனக்கு உங்கள் அன்பு மட்டும் போதத்தை. அதுக்கு இல்லைம்மா, நான் இன்னொரு மகளாக நினச்சிருந்தா இந்த நகையெல்லாம் நான் உனக்கு தானம்மா கொடுத்துருக்கணும். இப்போ அதுக்கு என்ன அவசரத்தை? அதுக்கு இல்லைம்மா, இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தானே மன்னிப்பு கேட்க முடியும். ஐயோ அத்தை, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க அத்தை. இப்போ என்ன, எனக்கு கொடுக்கலன்னா என்ன? பூரணியும் உங்கள் பொண்ணு தானே, அவங்களுக்காக தானே இப்போ வைக்க போகிறோம். ஆமாம்மா. சரிங்க அத்தை, நம்ம கிளம்பலாம். எந்த அளவுக்கு சீக்கிரமாக பணத்தை கட்டுறோமோ அவங்க அந்த அளவுக்கு சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. சரிம்மா, இந்த இதுவும் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்க. சரிங்க அத்தை. என்ன மச்சான் சொல்ற? ஆமாண்டா, எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவன் அப்படியே கொண்டு புதைக்கணும். பொறுமையா இரு மச்சான். நல்லா இருந்த குடும்பத்தை சதைச்சிட்டான்டா. எங்க அக்காவுக்கு இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமைனா அவன் தான் மச்சான் காரணம். ஃப்ரெண்டுன்னு நம்பி வீட்டுக்குள்ள விட்டேன் பத்தியா, எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும். மச்சான், இந்த நேரத்துல நீ இவ்வளவு குடிக்கிறது நல்லது இல்ல. உனக்கே தெரியும், உங்க வீட்டுல வேற யாரும் கிடையாது. நீ தான் எல்லாரையும் பாத்துக்கிடணும். உங்க அக்காவை வேற ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்குன்னு சொல்றா. இந்த நேரம் பார்த்து இவ்வளவு குடிச்சிட்டு இருக்கா. மச்சான், என் தலைக்கு மேல கோவம் இருக்கு மச்சான். அவனை கொன்னாதான் என் கோவம் குறையும். டி முத்து, ஏன்டா பாட்டில் உடைச்ச? இதோடய அவனை குத்தி 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 கொள்ளணும். நாங்க இப்ப எந்த அளவுக்கு வேதனையை அனுபவிக்கிறோமோ அதே வேதனையை அவங்க அப்பா அனுபவிக்கணும். டி முத்து, கொஞ்சம் பொறுமையா இரு மச்சான். ஆனந்தா, ஒண்ணு நான் இருக்கணும் இல்லாட்டி அவன் இருக்கணும். மச்சான், பழிக்கு பழி வாங்கினா எல்லாம் சரியாயிருமா? என்ன இருந்தாலும் அவன் நம்ம ஃப்ரெண்டு. சின்ன வயசுல இருந்து எல்லாருமே ஒன்னாதான் வளர்ந்தோம். மறந்துட்டியா? எதையும் மறக்கல. ஒன்னாதான் வளர்ந்தோம், ஒன்னாதான் படிச்சோம், ஒன்னாதான் சாப்பிட்டோம். ஆனா அவன் எனக்கு பண்ண துரோகம் மட்டும் தப்புதான்டா. அதுக்குன்னு உயிரை எடுத்தா சரியாயிருமா? நீ என்னதான் சொன்னாலும் என் மனசு சமாதானம் ஆகாது மச்சான். டேய் முத்து, நீ நிறைய குடிச்சிருக்க, அதனால இப்படிதான் பேசுவேன். கொஞ்ச நேரம் தூங்கு, காலையில எதிர்த்து பேசிக்கலாம். ஆனா ஒண்ணு மச்சான், அவன் சாவு என் கையில தான். டேய் முத்து, அப்படிலாம் பேசாதடா. அவன் நம்ம நண்பன். அத்தை, நான் சொன்ன பேங்க் இதுதான் அத்தை. இந்த வட்டி கம்மி தான். அதே மாதிரி நம்ம பொருளுக்கு கம்மியாக தான் பணம் தருவாங்க. அள்ளி, கம்மியாக தான் தருவாங்கன்னு சொல்ற, அந்த பணம் நமக்கு போதுமா? 8 பவுன் இருக்குல்ல அத்தை, போதும். அதிகமாக வச்சுட்டு அப்புறம் திருப்ப முடியாம போயிட்டுனா என்னத்தை பண்றது? அதுவும் சரிதான். எக்ஸ்கியூஸ் மீ அத்தை, இவர் தான் எங்க மேனேஜரு. சார், நகையை அடகு வைக்கலான்னு வந்திருக்கோம். வாங்கம்மா, உட்காருங்க. நான் ஃபர்ஸ்டே எங்க பேங்கோட ரூல்ஸ் எல்லாம் சொல்லிடுறேம்மா. இப்போ 1 பவுன் நகைக்கு 1 பவுன் எக்ஸாம்பிளுக்கு 60,000 ரூபாய் இருக்குன்னா நாங்கள் பாதிக்கு பாதி 30,000 ரூபாய் தான் தருவோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா முடியாத சூழ்நிலையில தான் நீங்கள் வந்து நகை அடகு வைக்கிறீங்க. அதிகமாக பணம் வாங்கிட்டு திரும்ப உங்களால் திருப்ப முடியலனா என்ன பண்ணுறது? அதுக்காக தான் இந்த முடிவு. சரிங்க சார். அப்புறம் வட்டி வந்து மற்ற இடத்த விட 7% தான் இங்கே வாங்குறோம். ஆனால் வந்து உங்களுக்கு 13 மாதம் தான் டைமு. அதுக்குள்ளே நீங்கள் இந்த நகையை திருப்பலனா 14வது மாசத்துல இருந்து இந்த வட்டி வந்து 15% ஆயிரும். டபுள் மடங்குல வட்டி வந்துடும்மா. உங்களுக்கு சம்மதம் தானே? சம்மதம் தான் சார். எவ்வளவு ரூபாய் தேவைப்படுது சார்? ஒரு 2 லட்சம் ரூபா. 2 லட்சம்னா எப்படியும் ஒரு 8 பவுன் இருந்தா 2 லட்சம் தரலாமா? 8 பவுன் வச்சிருக்கோம் சார். சரி, கொடுங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அமௌண்ட் கிரியேட் பண்ணிடுறேன். இந்தாங்க சார். உங்க கண்ணு முன்னாடியே தான் செக் பண்ணுவேன், பாத்துக்கிடுங்க. சரிங்க சார். சுயம்பு, போனவியே ஒருத்தரையும் காணுமே. இருட்ட வர போகுது. அதான் எனக்கும் தெரியலம்மா. இந்த மனுஷன் வேற துட்டு பரட்டிட்டு வரேன்னு போனாரு. எங்க போனாருன்னு தெரியல. முத்துவையும் ஆளை காணோம். ஆம்பளை துணை இல்லாம எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாத்தீங்களா? எனக்கு வாச்சது சரியில்லை. விடுமா, நீ என்ன பண்ணுவா? நான் தான் சரியா விசாரிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கல. இப்ப பேசி என்னம்மா ஆக போகுது? பிள்ளை எந்த நிலமையில இருக்கோ தெரியல. இந்த ஒரு நர்ஸ் பிள்ளை வருது, இதுகிட்ட கேட்போம். எம்மாடி, எங்க பேத்தியை போய் பார்க்க முடியுமா? காலையிலேயே கொண்டு அட்மிட் பண்ணோம், இன்னும் பார்க்க விடல. பாட்டிமா, எந்த ஃப்ளோர்ல இருக்கீங்க? ஐசியூமா? இது நார்மல் வார்டு பாட்டிமா. நீங்க இங்கெல்லாம் வரக்கூடாது, நீங்க அங்கதான் இருக்கணும். எம்மாடி, வீட்டுல இருந்து யாராவது வந்திருக்காவலான்னு பாக்குறதுக்கு கீழே வந்தோம். சரி பாட்டிமா, நீங்க பார்த்துட்டு நேரம் மேலே போயிருங்க. இப்போ எங்க பிள்ளைய பார்க்க முடியுமா? என்ன கேஸு? சூசைடுமா? பாட்டிமா, இந்த மாதிரி கேஸ்லாம் டாக்டர் அனுமதி இல்லாம பார்க்க முடியாது. டாக்டர் சொன்னா மட்டும்தான் பார்க்க முடியும். அதுக்கு இல்லம்மா, காலையிலேயே வந்து அட்மிட் பண்ணோம், இன்னும் ஒரு தகவலும் இல்லை. என்ட்ரி அமௌண்ட் கட்டிட்டீங்களா? கட்டியாச்சு பாட்டிமா. அப்போ பயப்படாம இருங்க. என்ட்ரி அமௌண்ட் கட்டிட்டீங்கன்னா எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும். இப்போ இருந்தாலும் ஒரு தடவை பார்க்க முடியுமா? டாக்டர் சொல்லுவாங்க பாட்டியம்மா. என்னட்டி இந்த பிள்ளை இப்படி சொல்லிட்டு போகுது? எவ்வளவு ரூபாமா கேட்டீங்க? 2 லட்சம் சார்.
2 லட்சம் இல்ல, இந்த நகைக்கு 2 ரூபா கூட தர முடியாது. என்னாச்சு சார்? அவ்வளவும் கவரிங்கு. ஐயோ சார், தங்கம் 8 பவுன் இருக்கு சார் இதுல. பரம்பரையா இந்த தொழில் தான் பார்க்கும். எது தங்கம் எது கவரிங்னு எனக்கு தெரியாதா? இன்னும் எத்தனை பேருமே இப்படி கிளம்பி வந்திருக்கீங்க? ஐயோ சார், நீங்க நல்லா பாருங்க சார், இது தங்கம் தான். இம்மா திரும்ப திரும்ப தங்கம் தங்கம்னு சொன்னா கவரிங்கு தங்கமாயிருமா? அவ்வளவும் சுத்தமான கவரிங்கு. தங்கம்மா பிடிங்கம்மா உங்க நகைய. வந்துட்டாவ கவரிங்க தூக்கிட்டு. ஏழை மக்களுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பிசினஸ் நடத்திட்டு இருக்கோம் குறைஞ்ச வட்டியில. ஆனா இங்கேயே வந்து ஏமாத்த பாக்கீங்களே, வெளியே போங்கம்மா முதல்ல. ஐயோ சார், என் பிள்ளைங்க ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடிட்டே இருக்கு. இது எப்படி கவரிங்கா மாறிச்சுன்னு எனக்கு தெரியாது சார். உனக்கு தெரியாம அது எப்படிமா கவரிங்கா மாறும்? உங்க காலை பிடிச்சு கேக்குறேன் சார், எப்படியாவது ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுங்க. இம்மா எதை நம்பிமா நான் உனக்கு 2 லட்சம் ரூபா கொடுக்கறது? கொண்டு வந்த நகை அவ்வளவும் போலி நகை. எந்த நம்பிக்கையில உனக்கு நான் 2 லட்சம் ரூபா கொடுக்கறது? சரி, என் பிள்ளை உசுருக்கு போராடிட்டு இருக்கு சார். இந்த பணத்தை கொண்டுதான் அவ உசுரை காப்பாத்தணும். சும்மா சிம்பத்தி கிரியேட் பண்ணாம எந்திரிச்சு போங்கம்மா. வருஷத்துல ஒண்ணு இப்படி வந்துருது கவரிங்க தூக்கிட்டு. அத்தை எந்திரிங்க அத்தை. அள்ளி, தங்க நகை எப்படிமா கவரிங்கா மாறும்? எப்படி நடந்துச்சு அதான் தெரியலம்மா. இது எங்க அம்மா எனக்காக கல்யாணத்தப்போ போட்ட நகைமா. அத்தை, எப்பயாவது இதை அடகு வச்சிருக்கீங்களா? இல்லம்மா, வீட்லயே தான் இருந்துச்சு. அடகு வச்சிருந்தா கூட திரும்ப வாங்கும்போது அவங்க மாத்தி தந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லம்மா, எந்த சூழ்நிலைக்காகவும் நான் இதை அடகு வச்சது கிடையாது. அப்புறம் எப்படி இந்த தங்க நகையெல்லாம் கவரிங்கா மாறும்? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. கடவுளே, இப்ப நான் எங்க அக்காவுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? என் பிள்ளை உசுரை நான் எப்படி காப்பாத்துவேன்? அல்லாதீங்க எந்திரிங்க. எதனால நம்ம பார்த்துதான் ஆகணும். இந்த நம்பிக்கையில தான் நம்ம பணம் கொண்டு வரேன்னு அவட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் பணம் கொண்டு வருவேன்னு எங்க அம்மாவும் அக்காவும் எதிர்பார்த்துட்டு இருப்பாவள. என் பிள்ளை உசுரை காப்பாத்திரலான்ட்டு அவ ஒரு பக்கம் எதிர்பார்த்துட்டு இருப்பா. என் பேத்திய காப்பாத்திரலான்னு எங்க அம்மா ஒரு பக்கம் எதிர்பார்த்துட்டு இருப்பா. 2 வருத்தையும் நான் ஏமாத்தின மாதிரி ஆயிட்டம்மா. அத்தை, இந்த தப்புக்கு நீங்க ஒன்றும் காரணம் இல்லை. எப்படிமா வீட்டுக்குள்ள இருந்த நகை கவரிங்கா இருக்கும் தெரியல அத்தை. விசாரிப்போம் வாங்க. கடவுளே, எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனைக்கு மேல சோதனையா தார? வாங்கத்தை. இம்ம சுயம்பு, தங்கச்சிக்கு ஒரு போன் அடிச்சிட கூடாது. வர அவசரத்துல போன் எடுத்துட்டு வரலாமா? இலையும் போக விட மாட்டேக்காளுவ. இந்த பக்கம் யாராவது வந்தா போன் வாங்கி தங்கச்சிக்கு ஒரு போன் போடுமா? சரிம்மா. சுயம்பு, ஐயோ, என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? நான் என்ன பண்ணுவேன் சுயம்பு? பணம் ஊரெல்லாம் கேட்டு பார்த்தேன், எவனும் பணம் தரல. நீ எல்லாம் ஒரு அப்பனா? நான் ஒரு அப்பனா? கேளு, நான் ஒரு அப்பனா? அவளுக்கு நான் என்ன செஞ்சேன்? இந்த ஆளை வெளியே அடிச்சு தரத்து. அடியே பூரணி, வெளியே வாட்டி. உள்ள போய் படுத்துக்கிட்டா உன்னை விட்டுருவேனா? யோ, ஆஸ்பத்திரியா இரு, கொஞ்சம் அமைதியா இரு. ஆஸ்பத்திரியோ ஊதுபத்தியோ எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எவனோ ஒருத்தனுக்காக பெத்தையில விட்டு விஷம் குடிச்சாலே அவ நல்லவா? என் மனசுல உள்ள வேதனைய போக்குறதுக்கு நான் கொஞ்சோண்டு குடிச்சேனே, நான் கெட்டவனா? என்ன மாமியாரே, சௌக்கியமா? நீல ஒரு அப்பனா? பிள்ளை விஷம் குடிச்சு உயிருக்கு போராடிட்டு கிடக்கு, இந்த நேரத்துல சரக்கு அடிச்சிட்டு இருந்திருக்க. தப்பு, சரக்கு இல்ல, ஒன்லி பீர். கடவுளே, தப்பு, கடவுளை திட்டக்கூடாது. ஐயோ, உன்னைய கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில என்ன சுகத்தை கண்டேன். கல்யாணம் மறுநாளே நீயும் ஆத்தாக்காரையும் சேர்ந்து என் நகையெல்லாம் புடுங்கிட்டிய. இப்ப வரைக்கும் நான் கழுத்துல காதல எல்லாம் ஒண்ணுமே இல்லாம அதனையா இருக்கேன். சுயம்பு, நம்ம ரேஞ்சே வேற. இனிமே உன்னைய தங்க தலைய நான் குளிப்பாட்ட போறேன். கிழிச்சான். ஐயோ, தயவு செஞ்சு அமைதியா இருயா, மானத்தை வாங்காத. நம்ம பிள்ளை உசுருக்கு போராடிட்டு கிடக்கியா? அவ மட்டுமா போராடுறா? வெளிய பணத்துக்கு நம்மளும் தான் போராடுறோம். இந்த கவலையெல்லாம் மறக்காதான் கொஞ்சோண்டு உள்ள விட்டேன். கடவுளே, அவரை கூப்பிட்டு என்ன பிரயோஜனம்? அவர்கிட்ட இருந்தா தரமாட்டாரா? என்ன சத்தம்? அடடடடடே, டாக்டர், என் பிள்ளைய காப்பாத்திட்டியலா? என்னம்மா இது, ஆஸ்பத்திரியா இல்லைன்னா உங்க வீடா? இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டீங்கன்னா உங்க பிள்ளைய கூட்டிட்டு போங்கம்மா, வேற எங்கேயாவது ட்ரீட்மெண்ட் பாருங்க. ஐயோ டாக்டர், சாரி டாக்டர், ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு. முதல்ல வெளியே போக சொல்லுமா. பெரிய பெரிய பணக்காரங்களாம் வர இடம், இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் உள்ள இருக்க கூடாது. ஆஸ்பத்திரியில அமைதியா இருக்கணும்னு கூட தெரியாதா? நான்சென்ஸ். ஆமா, பெரிய பெரிய பணக்காரன் வர இடம் தான். பணம் இருக்கிற இடத்துலதான் நோயும் இருக்கும். ஏமா, என்னமே ஏதாவது சத்தம் கடிச்சு உங்க பொண்ணை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிருங்க. ஐயோ டாக்டர், அப்படியெல்லாம் பேசாதீங்க டாக்டர். நான் இப்பவே இவரை வெளியே அனுப்பிடுறேன். டீன் ரவுண்ட்ஸ் வர நேரம், கொஞ்சம் அமைதியா இருங்க சரியா? ஐயோ, உன் காலில் நான் விழுறேன்யா, கொஞ்சம் வாயை மூடிட்டு இருயா. சுயம்பு, எதுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கா? பிள்ளை விஷம் குடிச்சிட்டு இருக்கு, நீ சிரிச்சிட்டு இருக்கா? அழுவுட்டி, அழுவு. கடவுளே, கொஞ்ச நேரம் அமைதியா இருயா. கேட்டி, அந்த நாயை அடிச்சு வெளியே துரத்து, அவன்கிட்ட போய் கெஞ்சிட்டு கிடக்கா. மதர் இன் லா, சற்று அமைதியாக இருக்க வேண்டும். என்கிட்ட எல்லாம் நீ பேசாத. ஐயோ, தயவு செஞ்சு உட்காரியா.
கொஞ்சமாவது பொறுப்போட இருந்தா ஏன் இவன் இப்படி இருக்கான்? உன் வாழ்க்கையே சீரழிச்சிட்டானே. என்னம்மா செய்ய? என் தலையில இப்படி எழுதியிருக்கு.